Hello traders, this is Bhuvaneshwaran. நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் இன்றைக்கி எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம், எதெல்லாம் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எதுக்கு டைம் ஃப்ரேம் ஒவ்வொரு நாளும் சில நேரம் 5 minutesல பார்க்குறீங்க, 15 minutesல பார்க்குறீங்க, 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எதனாலனா இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் ட்ரேடிங் செஷன் இருக்குது. ஆல்ரெடி ஒரு நாள் போயிடுச்சு. திங்கக்கிழமை லீவு, வெள்ளிக்கிழமையும் லீவு. ஸோ 3 நாள் தான் ட்ரேடிங் செஷன் இருக்குது. அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டோ ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இன்ட்ராடேக்கு நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம், மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது 1 hour தான் வச்சுப்போம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் எந்த மாதிரியான ட்ரேடிங்க்கு எந்த நேரத்தில் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணணும், எப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீடியோவுக்கு வருவோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன தான் இந்த ரேஞ்சு, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி மேலே போனாலுமே இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை இதால் தாண்ட முடியல அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ எப்போ இதை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குது இன்றைக்கி ஓப்பன் ஆகிறப்போ அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம இந்த ப்ரெஷரை வச்சே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேப் அப்லையோ இல்லை பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். ஸோ இமிடியேட் சப்போர்ட், இதுக்கான சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். சரியா, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெண்டாவது இதை பிரேக் பண்ணால் ஃபர்தராக இவ்வளோ தூரம் வரும்னு சொல்லியிருந்தோம். சரியா, அதே போல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொன்னால் பாருங்கள், அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்றைக்கி ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் ஃப்ளாட்டாவோ இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப இது அதுக்கு மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 15 minutes டைம் ஃப்ரேமில் வச்சுக்குவோம். அப்போ தான் இன்ட்ராடேக்கு என்ன மாதிரியான பொசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டாக புரியும். ஸோ கீழே உள்ளதான் நீங்கள் எப்போவுமே மென்ஷன் பண்ணும்போது சப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கட்டும். ஸோ அப்போ தான் எது நமக்கு சப்போர்ட்டாக ஃபைண்ட் பண்ணோம், எது ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு ஐடியா இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரியே வச்சுக்குவோம். சரி, நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி பொசிஷன் எடுக்கலாம், இது நம்ம பண்ணுற அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூராக ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஓனாக. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது பிரேக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட்டில் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே க்ளோசிங் இங்கே தான் ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு, அகைன் இதுக்கிட்ட வரும்போது சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் இங்கே வரப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் ஹேமர் கேண்டிலும் ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பிரேக் வச்சு மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் ஒரு பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பேரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. சரி, இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கும் ஃப்ளாட்டாவோ இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 21,950 இது பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், மார்க்கெட் சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா எதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹையை, அதாவது இந்த ரெக்டாங் இதை ட்ரா பண்ணிக்குவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சு தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா மட்டும் தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரியா, மார்க்கெட் மேலே ஏறினாலோ இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னாலோ இதை ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மேலே போகிறப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ மார்க்கெட் நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மேலே போயிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேடில் என்ட்ரு ஆகுங்க. அது கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் கேப் டவுனில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடம் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. தென் நாளைக்கு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனிச்சோ கிட்டத்தட்ட அதுக்கிட்டே முடிஞ்சிருச்சு. அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட்டோ இல்லைனா பெரிய அளவில் ஒரு ஜிக்ஸாக் இந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம சொன்ன இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போது சிபிஆரை பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிபிஆர் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆரை பிளாட் பண்ணியிருக்கேன். சிபிஆருக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் இறங்கின மார்க்கெட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரல் சிபிஆர் கிட்டே இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இதை பிரேக் பண்ணால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்தராக இதை பிரேக் பண்ணால் தான் ரெண்டாவது இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கரெக்டாக இந்த லைன் பாருங்கள், இது வந்து பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட இந்த சப்போர்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இது வந்து ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இந்த லெவல் கிட்ட இருக்குது. ஆல்ரெடி பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டும் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இதுக்கிட்ட வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரல் இதோட ஹையை பார்த்துக்கோங்க. இந்த ரெட் கேண்டலோட ஹை சொன்னோம் இல்லையா, அப்போது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடும் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதையும் நீங்கள் எப்படி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தோம் அதே போல் நீங்கள் சிபிஆரையும் வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து அப் சைட் மூவ்மெண்ட் கொடுக்குமா இல்லை டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி நாளைக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன லோவர் ஹை லோவரில் ஃபார்மேஷன் தான் வந்துக்கிட்டு இருக்குது. சரியா? ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் இன்னும் டவுன் சைடில் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மார்க்கெட் என்ன தான் அப் சைடு மூவ்மெண்ட் போனாலும் இந்த ரேஞ்சு நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சு 46,750 இதை தாண்டி இனிமேல் க்ளோசிங் வச்சா மட்டும் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். இதுக்கான இமிடியேட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த கேண்டில் பார்த்துக்கோங்க. இந்த கேண்டிலுக்கு மேலே பிரேக்கிங் வைக்கிதாங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து தெரியுது. நல்லா பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்குனது இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்கு. இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி தான் இந்த கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் கேண்டில் மேலே போனப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக இது போனதாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து கீழே தான் வர ட்ரை பண்ணும். சரியா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஃபால் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா சின்னதாக வந்து கீழே மூவ்மெண்ட் வந்து டவுன் சைடில் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட் வந்து யாருமே இந்த மாதிரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கல. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனிச்சு ப்ரீ மார்க்கெட்லேயே. சரியா? அந்த மாதிரி ஓவர் நைட்டில் எது வேணாலும் மாறலாம். நீங்கள் ப்ரீ மார்க்கெட்டில் மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இமிடியேட் சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற மார்க்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து நோட் பண்ணிக்கும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தால் கூட 46,380 இல்லைனா 400 இந்த ரேஞ்சில் வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிபிஆர் லெவலை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். அதில் நமக்கு என்னத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிபிஆர் லெவலில் வச்சு பார்க்கும்போதும் சிபிஆர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் சிபிஆர் கிட்ட தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணுது. சரியா? இதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம இந்த லைன் வரைஞ்சிருக்க பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே தான் கிட்டத்தட்ட பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரியா? இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த வீக்கோட S1 கிட்ட வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண பாருங்கள், அதுக்கிட்ட தான் சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டும் இருக்குது. சரியா? ஸோ இது எந்த இடத்த பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதை கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இங்கே நம்ம சப்போர்ட்டும் வரைஞ்சிருக்கோம். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக S1 கிட்ட வரதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டியூஸ்டே இன்னைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்க்குறப்போ இந்த இடத்துல பாருங்கள், கால் வந்து 47,000 வந்து அதிகமான கால் அப்படிங்கிறத வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 46 இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 46,500 அதிகமான புட் அப்படிங்கிறது வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்சைடில் பார்த்தோன்னா நமக்கு கால் சைடில் 47,000 தான் அதிகமான காலுங்கிறது வந்து ரைட்டாக இருக்குது. 47,000 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 46,000, ஆனால் இந்த இடத்துல 46,500லையும் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட், ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புட்டில் வந்து கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஹெவியாக எங்கேயும் இல்லை. ஸோ 46,500 பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க 9:20. ஏன்னா கேப் டவுனில் மார்க்கெட் மூவ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதை வந்து அப்போ ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.